காலங்காத்தால என்ன வெயில் அப்பாடா. ஆமா ஆர்த்திங்கம்மா. என்னடா என்ன கேக்குற? அம்மா காணுமா அவள? எங்கடா போயிருக்க போறா? மாடியில அங்க இங்கன்னு எங்கயாவது இருப்பா. என்னம்மா நீ? சரியான புள்ள. ஆர்த்தி, ஆர்த்தி, ஆர்த்தி. ஆர்த்தி பாத்தீங்களா? வாயா ஆம்பளை சிங்கம். ஆர்த்தி இங்க வந்தாளா இல்லையா? என்ன காணாம போயிட்டாளா? சனியன் தொலைஞ்சிச்சுன்னு தலை முழுகு. கொஞ்சம் வாய முடுறீங்களா? அடேங்க அப்பா, என் குழந்தைனாருக்கு கோபம் கூட வருது. ஏண்டா நான் தெரியாம தான் கேக்குறேன், பொண்டாட்டிய தொடறதுக்கு தண்ணி போட்டு வந்து படம் காட்டுறியே, உனக்கு வெக்கமா இல்ல? இந்த பாரு, பேசி என்ன டென்ஷன் பண்ணாத. நான் ராத்திரியே இத பத்தி உன்கிட்ட பேசிருப்பேன். நீ போதையில இருந்த, சொன்னா எதுவுமே ஏறாதேன்னு தான் பேசல. ஏண்டா உனக்கு அவமானமா இல்ல? நீ தண்ணி போட்டு வந்தும் உன்னை அவ தொடவிடலன்னா என்ன அர்த்தம்? உன்னை ரொம்ப ரொம்ப கேவலமா நினைக்கிறான்னு அர்த்தம். நல்ல ஆம்பளையா இருந்தா சூடு சொரணை இருக்கும். உனக்கு எங்க அதெல்லாம் இருக்க போகுது? நானே ஆர்த்தி கான்டென்ட்ஸ்ல இருக்கேன், நீ வேற வந்து கழுத்து இருக்காத. ஏய், வேற எங்கடா போயிருப்பா? ஆத்தாக்காரி வீட்டுக்கு தான் போயிருப்பா. சரி, நான் பங்கு போய் பாத்துக்கிறேன். பாத்து கொழுந்தனாரு, பொண்டாட்டியை தேடிக்கிட்டு மாமியார் வீட்டுக்கு போற, அவங்க உன்னை வேற மாமியார் வீட்டுக்கு அனுப்பிட போறாங்க. எப்பா, அங்க இருக்கிறவங்க எல்லாம் ஏற்கனவே ஒரு தினசானவங்க. அந்த ராஜேந்திரன் வேற இருக்கான், விளக்கு மாத்தாலே அடிச்சு துரத்த போறான். போ நல்லா வாங்கிட்டு வா. பொண்டாட்டிக்கிட்டையும் உதவாங்க, பொண்டாட்டி வீட்லயும் உதவாங்க. உன் தலையெழுத்து. ரஞ்சினி, நீ ஏன் எப்படி நடந்துக்கிட்ட? என்ன அம்பூரை விட்டுட்டு வந்துட்ட? என்னாச்சு? அட்லீஸ்ட் ஒரு ஃபோன் பண்ணிருக்கலாம்ல? ஃபோன் பண்ணி என்ன ஆக போகுது பாஸ்கர்? நீங்க தான் எப்பவுமே அவி நினைப்பிலே இருக்கீங்களே. ரஞ்சினி, இது என்ன அர்த்தமில்லாத பேச்சு? தப்பான நினைப்பு இல்ல பாஸ்கர், நானும் உங்களை பல சந்தர்ப்பங்களை கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். நேத்து ஃபங்க்ஷன்ல வழிய போய் அவகிட்ட பேசுறீங்க, அவ உங்களை கண்டுக்கவே இல்ல. ஆனா நீங்க அவ எங்க இருக்கான்னு தேடி போய் பேசுறீங்க. புரிஞ்சுக்காம பேசாத ரஞ்சினி. அந்த அபி பெரிய இவ மாதிரி அழட்டிட்டு இருந்தா, பெரிய தொழிலதிபர் ஆயிட்டும் நினைச்சிட்டு இருக்கா. அதனால அவகிட்ட போய் ரொம்ப ஆடாதே, நீ சாதாரண சொல்லிட்டு வந்த, அவ்வளவுதான். நீங்க அவகிட்ட என்ன வேணா பேசிருக்கலாம் பாஸ்கர், அது முக்கியம் இல்ல. அவகிட்ட பேசணும்ன்ற உங்க இன்டென்ஷன், நோக்கம், அதுதான் முக்கியம். என்ன சொல்ற? ஏதாவது ஒரு சாக்கு வச்சுக்கிட்டு அபி கிட்ட பேசணும்ன்ற ஆசை உங்க மனசுல இருக்கு பாஸ்கர். நாட் அட் ஆல். உன் மனசு இருக்கிற தப்பான எண்ணம் ரஞ்சினி. லுக் பாஸ்கர், அவளை நீங்க டைவர்ஸ் பண்றதா முடிவு எடுத்தாச்சு, பிரிஞ்சாச்சு. இப்ப அவ மூணாவது மனுஷி. அவ எப்படி போனா உங்களுக்கு என்ன? அவ நினைப்போ, அவ இருப்போ, உங்களையே டிஸ்டர்ப் பண்ணணும். எனக்கு இது சரியா படல பாஸ்கர். நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டு நல்லபடி நடந்துக்குவீங்களா தெரியல. நாம ஆரம்பத்துல இருந்து மறுபடியும் எல்லாத்தையும் பேசணுமோன்னு எனக்கு படுது. நோ ரஞ்சினி, டோன்ட் இமேஜின். நான் உன்னை லவ் பண்றேன். ஏன் இப்படி குழப்பம் பேசுறேன்? என்னாச்சு உனக்கு? வாட்ஸ் ராங்? நீங்க மறுபடியும் அபிய பத்தி பேசுறது, அவகிட்ட போய் நிக்கிறது, இதெல்லாமே என்ன டிஸ்டர்ப் பண்ணுது. தெளிவா சொன்னா எனக்கு ரொம்ப சந்தேகமா இருக்கு பாஸ்கர். ஓ மை காட், என்ன ரஞ்சினி, நீயும் டிவோர்ஸி தானே? எனக்கு அபி மேல இருக்கிற கோவம் உனக்கு புரியலையா? ஆஃப் கோர்ஸ், நானும் ஒரு டைவர்ஸி தான். ஆனா இப்படி யோசிச்சு பாருங்க, என்னைக்காவதுனா என் முதல் புருஷனை பத்தி உங்ககிட்ட பேசியிருக்கேனா? அட்லீஸ்ட் அவரோட பேராவது சொல்லிருக்கேனா? இல்ல. ஏன்னா நான் அந்த ஆளை ஒட்டு மொத்தமா மறந்துட்டேன். ஆனா நீங்க அபிய மறக்கவே இல்ல. ரஞ்சினி, உங்களுக்கு ரெண்டாம் தரமா ஆறது பத்தி எனக்கு எந்த சங்கடமும் இல்ல. ஆனா நான் சீப்பானவள கருதப்படக்கூடாது பாஸ்கர். நீங்க என் கூட இருக்கும்போது ஏன் நினைப்புல இருக்கீங்களா இல்ல அபி நினைப்புல இருக்கீங்களான்னு நான் எப்படி புரிஞ்சுக்கிறது? நீங்களே சொல்லுங்க. இப்படி ஒரு எண்ணத்தோட நாம எப்படி நல்லா வாழ முடியும்? ரஞ்சினி,
நீ சில விஷயங்களை அனாவசியமா பெருசுப்படுத்தி சங்கடப்படுற, அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். எனிவே, உன் மனசு சந்தேகம்னு வந்தாச்சு, அதை போக்குறதுக்கு நான் என்ன செய்யணும் சொல்லு ரஞ்சினி. நான் என்ன செஞ்சு என்ன நிரூபிக்கணும்? மேரேஜ்க்கு ஏற்பாடு பண்ணுங்க பாஸ்கர். முதல்ல ரெஜிஸ்டர் மேரேஜ், அது பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறம் பெருசா எல்லார் முன்னாடியும் முறைப்படி கல்யாணம் பண்ணிக்கலாம். எதுக்கு ரஞ்சினி, எதுக்கு இவ்வளவு அவநம்பிக்கை? அதுக்கு காரணம் நீங்க தான் பாஸ்கர். இந்த அளவுக்கு நடந்துகிட்டது நீங்க தான். ஓ மை காட். பாஸ்கர், நீங்க அபி வந்து உங்க கால்ல விழணும்னு எதிர்பார்க்கறீங்க. அப்படி ஒருவேளை அவ உங்க கால்ல வந்து விழுந்துட்டா நீங்க அவ கூட போக மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம்? ரஞ்சினி, பத்தாக்குறைக்கு இப்ப அவகிட்ட பணமும் வந்து சேர ஆரம்பிச்சிருச்சு. ரஞ்சினி ப்ளீஸ். பாஸ்கர், போங்க, போய் ரெஜிஸ்டர் மேரேஜ்க்கு ஏற்பாடு பண்ணுங்க. அதுக்கு பிறகு வந்து என்கிட்ட பேசுங்க. போங்க. நான் என் ஜீவனில் உன் வேதனை நான் வேறென்றும் மறையவில்லை, என் வேறென்றும் அழிவதில்லை, உன் வானம் முடிவதில்லை புறவே. கேட்டு ஓடி வந்தேன் மறைந்ததென்ன, உயிரே உயிரே அழைத்ததென்ன, ஓசை கேட்டு ஓடி. ஏன் அனு, நீ மேல படிக்க வேண்டியதானே? எங்க காலேஜ்ல பிஜி பண்றியா? ஐயோ, நான் படிச்சதெல்லாம் போதும். ஆமா, உன் காலேஜ் எப்படி போயிட்டு இருக்கு? அங்க பசங்கெல்லாம் எப்படி? பசங்களா? அது ஏன் கேக்குற? ஒவ்வொருத்தனும் தலையில எண்ணெய் தேய்ச்சிக்கிட்டு வருவானுங்க. பொண்ணுங்க அதுக்கு மேல அவங்க பாவாடையும் தாவணியும். காலேஜுக்கு போனா பசங்க பாக்குறத விட அதுங்க பாக்குறதா சகிக்க முடியல. ஏன் அஞ்சலி, ஏன் இப்படி சலிச்சுக்கிற? ஆமா, காலேஜா அது டெரிபிள். காட்டுக்குள்ள கட்டிருக்காங்க, ஒரே புழுதி. அப்பா செலக்ட் பண்ணிருக்காரு பாரு காலேஜ, சகிக்க முடியல என்னால. ஏன் அஞ்சலி, ஏன் இப்படி சொல்ற? இது பார், நாம முதல்ல இருந்தது மும்பை, இப்ப இருக்கிறது சென்னை. இங்க இப்படிதான் இருக்கும். சரி, அதெல்லாம் நீ விடு. உன்னோட லெக்சரர்ஸ் எல்லாம் எப்படி இருக்காங்க? நல்லா பழகுறாங்களா? நல்லா கேட்ட. அதுங்க பண்ற லூட்டி இருக்கே தாங்க முடியல. இங்க போகாத அங்க போகாத, பசங்க கிட்ட பேசாதன்னு அதுக்கு நம்ம அப்பாவே எவ்வளவோ பரவாயில்ல, என்னால தாங்க முடியலானு. உன்னோட காலேஜ் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருக்கும் போல இருக்கே. ஆமா ஆமா, ரொம்ப ஸ்ட்ரிக்ட். அதுலயும் என் கிளாஸ்ல ஒருத்தி இருக்கா, ஆர்த்தின்னு. அவ நல்லா படிக்கிறான்னு எல்லா லெக்சரர்ஸும் அவளை தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுறாங்க. அவ என்னடானா ரொம்ப திமிரு பிடிச்சாலேரா. நான் காலேஜ் ஜாயின் பண்ண போல எங்க கரஸ்பாண்டன்ட் அவகிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சாங்க. நம்ம அப்பா ஆஸ் யூஷுவல் என்னை கூட்டிட்டு போய் என் பொண்ணு வாழு, அவளை பத்திரமா பாத்துக்கோன்னு சொல்லிட்டு வந்துட்டாரா. அவ என்ன பண்ணா தெரியுமா? என்னாச்சு? என்ன பண்ணா? காலேஜ்னா வழக்கமா ராகிங் தான் நடக்கும். ராகிங்கா? அப்பா இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சாருன்னு சொல்லிட்டு ரொம்ப அமைதியா இருந்தேன். அவ ஃப்ரெண்ட்லியா பழகுவான்னு பார்த்தா எல்லாருக்கும் முன்னாடியும் மௌன அஞ்சலி கீதாஞ்சலின்னு டீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டா. அதுக்கு மேல என்ன தெரியுமா பண்ணா? ஒரு தடவை லெக்சர் கிட்ட மாட்டி வேற விட்டுட்டா. ஏன், அவ என்ன அவ்வளவு திமிரு பிடிச்சவளா? அதை ஏன் கேக்குறானு? அவ எப்ப மாட்டுவான்னு நானும் இருந்தேன். அன்னைக்கு ஒரு நாள் மாட்டினா பார் வசமா. மாட்டினதுக்கு அப்புறம் செமையா அழுதா. அது கேக்குறதுக்கு எனக்கு எவ்வளவு ஜாலியா இருந்தது தெரியுமா? அழுதாளா? ஏன், என்னாச்சு? என்ன ஆச்சா? அவ காலேஜ்க்கு கார்ல வர ஃபீல்ல ஆட்டோல வருவா. அந்த ஆட்டோ டிரைவரை நான் கலாய்க்கிற கலாயில என்ன பார்த்தாலே தலை தெரிச்சு ஓடுவான். அன்னைக்கு அவன் என்கிட்ட வந்து ஆர்த்தி எங்கன்னு கேட்டான். நானும் அவ கிளாஸ் ரூம் காட்டினேன். அவன் கிளாஸ் ரூம் போறதுக்குள்ள நான் போட்டேன் பாரு ஒரு பிளானு. அவன் கிளாஸ் ரூம்குள்ள என்டர் ஆனதுக்கு அப்புறம் மெல்ல கதவை சத்தம் இல்லாம பூட்டிட்டேன். அப்புறம் நல்ல பெருசா சத்தம் போட்டேன். எவ்வளவு கூட்டம் கூடிடுச்சு தெரியுமா? அப்புறம் எங்க லெக்சரர் தான் வந்து கதவு திறந்தாங்க. 2 பேரும் திருன்னு முழிச்சுக்கிட்டு நின்னாங்க பாரு. அட அட, என்ன ஒரு காட்சி. என்ன சொல்ற? அதுக்கப்புறம் என்னாச்சு? என்ன ஆச்சா? லெக்சர் கிட்ட போட்டு கொடுத்துட்டேன்.
மேடம் இது டெய்லி நடக்குது. கிளாஸ் ரூம்குள்ள முதல்ல இவ போவா, கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இந்த ஆட்டோ டிரைவரும் பின்னாடி போவான், அதுக்கப்புறம் கதவை பூட்டிப்பாங்க மேடம்னு பாவமா முகத்தை வச்சுக்கிட்டு சொன்னேன். அதை நம்பிட்டு அந்த லெக்சரர் 2 பேரையும் திட்டினாங்க பாரு திட்டு. 2 பேரும் தலையை தொங்க போட்டுக்கிட்டு நின்னாங்க. அங்கதான் உடைஞ்சிச்சு ஒரு சஸ்பென்ஸ். சஸ்பென்ஸா? இவ்ளோ நடந்திருக்கு, அதுக்கப்புறம் என்ன சஸ்பென்ஸ்? அதை ஏன் கேக்குற? எல்லாரும் சேர்ந்து திட்டினதுக்கு அப்புறம் அந்த ஆட்டோக்காரன் சொன்னான் பாரு ஒரு வார்த்தை, எல்லாருக்கும் பயங்கர ஷாக்கு. ஏன் அப்படி என்ன சொன்னா? என்ன சொன்னானா? நான் அவளோட புருஷன்னு சொன்னான். புருஷன்னு சொன்னானா? என்ன தைரியம் உனக்கு? தைரியம்லாம் ஒண்ணும் இல்ல, அதுதான் உண்மை. கல்யாணம் பண்ணிட்டு தாலியை மறைச்சுக்கிட்டு காலேஜ்க்கு வந்திருக்கா. நானும் முதல்ல இருந்து யோசிச்சேன், இந்த ஆட்டோக்காரனை கலாய்க்கும் போதெல்லாம் இவ டென்ஷன் ஆவா. இப்பதான் தெரியுது அது புருஷன் மேல இருக்கிற பாசம்னு. அப்புறம் வேற என்னாச்சு? எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு ஆட்டோக்காரன் பொண்டாட்டின்னு கிண்டல் பண்ணும். அதை கேட்டு அழுதுகிட்டு ஓடினா பாரு ஓட்டம். இனிமே காலேஜ் பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டா. இனிமே எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஒரே ஜாலி தான். ஏய் அஞ்சலி, என்ன பண்ணிட்டு வந்திருக்க? நீ ஒரு பொண்ணு தானே? கூட படிக்கிற பொண்ணோட வாழ்க்கையோட விளையாடிட்டு வந்திருக்க. கொஞ்சமாவது அறிவு இருக்கா உனக்கு? இப்ப எவ்வளவு ஒருத்திக்காக என்ன எதுக்கு திட்டுறீங்க? எவ்வளவு ஒருத்தினா எது வேணா பண்ணலாமா? எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்ல. இப்ப எதுக்கு கத்திட்டு இருக்கீங்க? யாரோ ஒரு ஆட்டோ டிரைவர் பொண்டாட்டிக்காக என்ன எதுக்கு திட்டுறீங்க? அஞ்சலி, இப்ப எதுக்கு கத்துறீங்க? என்னங்க இப்ப ஏன் அவளை அடிச்சுங்க? எதுக்காக அடிச்சேனா? உன் பொண்ணு இன்னொரு பொண்ணோட வாழ்க்கைய படிப்ப கெடுத்துட்டு வந்திருக்கா. அவளை அடிக்காம கொஞ்சம் சொல்றியா? அவ காலேஜ்ல 1000 நடக்கும். பெத்த பொண்ணை விட்டுட்டு மத்த பொண்ணு மேல அப்படி என்ன ஆக்குற? காஞ்சனா, சும்மா இருங்க. இனிமே என் பொண்ணை அடிக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. வாமா. வணக்கம்மா. வணக்கம். வாங்க வாங்க சம்பந்தி, உட்காருங்க. இருக்கட்டும்மா. இருங்க, காஃபி கொண்டு வரேன். இல்ல வேண்டாமா. காஃபி தானே? பரவாயில்லைங்க, இப்பதான் சாப்பிட்டுட்டு வந்தோம். முதல்ல நீங்க எங்களை மன்னிக்கணும். என்ன சொல்றீங்க? எதுக்காக மன்னிக்கணும்? எங்க பையன் பண்ண காரியத்துக்கு நாங்க மன்னிப்பு கேட்டுதானே ஆகணும். எனக்கு அவன் பண்றத நினைக்கிறப்போ ரொம்ப தலைகுனிவா இருக்குமா. ஆர்த்தி ரொம்ப சின்ன பொண்ணு. அது வேதனைப்படுறதும் பயப்படுறதும் நியாயம்தான். அதுக்காக நாங்க வேணா மன்னிப்பு கேட்டுக்கிறோம். இனிமே அப்படி நடக்காதுமா. நீங்க சொல்றது ஒண்ணுமே புரியலைங்க. என்ன சொல்றீங்க? என்ன நடந்தது? உங்ககிட்ட ஆர்த்தி விவரம் ஒன்றும் சொல்லலன்னு நினைக்கிறேன். அதான் நீங்க தகச்சு போய் பாக்குறீங்க. ஆர்த்தி என்ன சொல்லணும்? எங்க அவ? ஆர்த்தி ஆர்த்தி இங்க வரலையா? என்ன சம்பந்தி சொல்றீங்க? திடுதிப்புன்னு இங்க வந்து ஆர்த்தியை கேட்டா என்னங்க? என்ன பிரச்சனை? ஆர்த்தி உங்க வீட்ல தானே இருக்கா? என்னங்க ஆர்த்தி எங்க? என்ன பிரச்சனை? ஐயோ கடவுளே, அவ இங்க வந்திருப்பான்னு நினைச்சுதான் நாங்க வந்தோம். இப்படி சொல்றீங்களே. ஆர்த்திய காலையில இருந்து காணுங்க. ஏங்க எதுக்கு அழறீங்க? முதல்ல அழுகை நிறுத்துங்க. என்ன நடந்துச்சு? ஆர்த்திக்கு என்ன ஆச்சு? முதல்ல அதை சொல்லுங்க. அம்மா கோவிச்சுக்காதம்மா. கோச்சுக்காம வேற என்ன பண்ண சொல்றீங்க? என் தங்கச்சியை காணோம் நீங்க வந்து சொல்றீங்க. என்ன நடந்துச்சு உங்க வீட்ல? ஆனந்தி, கொஞ்சம் பொறுமையாரு. சொல்லுங்க சம்பந்தி, என்ன பிரச்சனை? அம்மா, எங்க தருதல பையன் ராஜேஷ் இருக்கானே, ராத்திரி கொஞ்சம் குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்துட்டான். ஆர்த்தி கிட்ட ஏதோ முன்ன பின்ன பேசி அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு சின்ன சண்டை வந்துருச்சு. ஆர்த்தி கோவமா பேசிச்சு. நாங்க ராஜேஷை கண்டிச்சோம். அப்புறம் ஆர்த்தி தனியா தான் படுத்துருந்துச்சு. காலையில காணோம்மா. சரி, கோவிச்சுட்டு இங்க வந்திருக்கோம். மன்னிப்பு கேட்டு இங்க இருந்து கூப்பிட்டு போலான்னு வந்தோம். என்னங்க மனுஷங்க நீங்க? உங்க பையன் குடிச்சிட்டு வந்து வீட்ல கலாட்டா பண்ணிருக்கா, நீங்க பாத்துட்டு பேசாம இருந்திருக்கீங்க. உங்களுக்கு அசிங்கமா இல்ல? மன்னிச்சிருமா.
மன்னிக்கிறதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும். பாவம் படிச்சிட்டு இருந்த பொண்ணை போய் சொல்லி ஏமாத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு போனதும் இல்லாம இப்ப என்னங்க இது? உங்க பையன் குடிச்சிட்டு வந்து அவளை டார்ச்சர் பண்ணா நீங்க ஈஸியா வந்து சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்க கண்டிக்க மாட்டீங்களா இதெல்லாம்? ஆனந்தி, நாங்க அவனை கண்டிச்சோம்மா. இனிமே இந்த மாதிரி நடக்காது. அந்த பாவி பைய பண்ணது தப்புதாம்மா. அதுதான் நாங்க உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க வந்திருக்கோமே. மன்னிச்சிருமா. மன்னிக்கிறதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும். எங்க ஆர்த்திக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சு, அப்புறம் நீங்க குடும்பத்தோட உள்ள போக வேண்டியதுதான். ஆனந்தி, கொஞ்சம் பொறுமையா இருமா. இவங்கள திட்டி என்ன ஆக போகுது? நடக்க வேண்டியதை பாப்போம். என் பொண்ணு எங்க போனாலும் கடவுளே, என்ன சம்பந்தி இப்படி சொல்றீங்க? உங்களை எல்லாம் நம்பிதானே அவளை அங்க விட்டு வச்சிருந்தோம். இப்ப இப்படி சொல்றீங்க. மா, நீ என்னமா இவங்க கிட்ட போய் அழுதுட்டு இருக்க? இத பாருங்க, நீங்களும் உங்க பிள்ளைங்களும் என்ன செய்வீங்களோ ஏது செய்வீங்களோ எனக்கு தெரியாது. ஆர்த்தியை இன்னைக்குள்ள தேடி கண்டுபிடிச்சாகணும். சம்மந்திம்மா, கவலைப்படாதீங்க. இப்பவே என் 2 பசங்களை விட்டு தேட சொல்றேன். அவ எங்க வீட்டு பொண்ணுமா. அத வார்த்தையில சொன்னா பத்தாதுங்க, செயல்ல காட்டுங்க. முதல்ல போய் உங்க பசங்களை தேடி சொல்லுங்க. சரி, நாங்க வர்றோம். வர வா, சம்மந்திம்மா. போலாம். அபி, தொல்ஸ் கிட்ட ஒரு கரெக்ஷன் சொல்லணும் அபி. என்ன கரெக்ஷன்? வேற என்ன, மெஷர்மெண்ட்ஸ்ல தான் ஒரு மிஸ்டேக் பண்ணிருக்காரு என்ட்ரில. கிளரிக்கல் எரர். அது அவர்கிட்ட சொல்லணும். அப்படியா? அவர் எங்கேயோ வெளியில போயிருக்காரே. எப்போ வருவாரு? தெரியல, எதுவும் சொல்லல. திங்க் ஆஃப் தி டெவில். கரெக்டா ஃபோன் பண்றாரு பாரு. தொல்காப்பியன தான் இருக்கும். ஹலோ ஹலோ அக்கா, நான் தான் ஆனந்தி பேசுறேன். ஆனந்தி சொல்லு. அக்கா, ஆர்த்தியை காணும்க்கா. என்னது? ஆர்த்தியை காணுமா?